அனைவரிடமும் சிரம் தாழ்த்தி மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். என் மனதார என்னுடைய சிரத்தை உங்கள் அனைவரிடம் தாழ்த்தி, வயது பெரிதாக இருந்தாலும் பரவாயில்லை, சிறிதாக இருந்தாலும் பரவாயில்லை, என்னுடைய சிரம் தாழ்த்தி உங்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் விரும்பியபடி நான் அவருடைய தகவல்களை தராமல் போனதற்கு, தர முடியாமல் சுச்சுவேஷனில் இருக்கிறதுக்கு, நீங்கள் புரிஞ்சிக்காமல் போனதுக்கு எல்லாத்துக்குமே நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கேன். ஆனால் இந்த எபிசோடில், இந்த 9th எபிசோடில் நாளைக்கு தேய்பிரை அஷ்டமின்றதுனால, திரியம்பக அஷ்டமின்றதுனால, அது கணவன் மனைவி ஒன்று சேரத்துக்கோ, பிரிஞ்ச கணவர் மனைவி ஒன்று சேரத்துக்கோ அது ரொம்ப முக்கியமானதுன்றதுனால நிறைய பேர் அது இந்த என்கிட்ட பூஜை மட்டுமே சொன்னால் போதும்னு கேட்டவங்களும் இருக்காங்க இதில். அதனால் இந்த ஒரு வீடியோவோட நான் நிறுத்திக்கிறேன் எல்லாமே. அந்த ஒரு பூஜையை மட்டும் சொல்லிவிட்டு, இந்த வீடியோவோட இந்த 9th எபிசோடோட இந்த சித்தர் பற்றி சொல்கிறதோ, இல்லை சித்தர் சொன்ன பூஜை சொல்கிறதோ, இல்லை இந்த பூஜைகளை பற்றி இது சொல்கிறது எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிக்கிறேன். வழக்கப்படி நான் என்னுடைய வீலாக்ஸ்க்கே போயிடுறேன். புடவையை காட்டுறது, குக்கிங் காட்டுறது, பியூட்டி டிப்ஸ் போகிறது, அதுக்கே போய்க்கிறேன். நான் திரும்ப திரும்ப சொன்னேன், எனக்கு இது ஜோசியம் நான் பார்க்கல, நான் எதுவுமே கிடையாது, நான் அதெல்லாம் சொல்லி தான் எனக்கு இந்த வியூஸ் வரணும்னு கிடையாது அப்படின்னு. ஆனால் வர வர கமெண்ட்ஸ் அவ்வளோ மோசமாக போயிட்டே இருக்குது. வர வர கமர்ஷியலாக பண்ணுறீங்க, உங்களுக்கு வணிக ரீதியாக பண்ணுறீங்க. நான் அதை தொடர்ந்து இந்த பூஜை வீடியோ போட்டால் தானே நான் கமர்ஷியலாக பண்ண போகிறேன். நான் அவர் சொல்லிட்டேன். என்ன நீங்கள் மீனிங் சொல்ல வரீங்கன்னா, அதாவது அவருக்கு நான் காட்டிட்டேனா, இப்படியே போட்டிருக்கு அந்த இதில் போட்டிருக்கு உங்களுக்கு கமெண்ட்ஸில். நீங்கள் எல்லாம் அவர்கிட்ட போயிடுவாங்க, அப்போ உங்கள் வீடியோவை யாரும் பார்க்க மாட்டாங்கன்றதுனால நீங்கள் அவர்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. இது உங்களுக்கு அப்படி ரொம்ப விருப்பமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அதை விட இன்னும் மோசமாக வழவழான்னு பேசாதீங்க. நீங்கள் முதல்ல கிளியராக பூஜையை மட்டும் சொல்லிட்டு போங்க. உங்கள் இந்த கதையெல்லாம் வேணாம். நீங்கள் மற்ற கதைங்கள்லாம் இங்கே யாரும் உங்ககிட்ட கேட்கல. நீங்கள் பூஜையை மட்டும் சொல்லிட்டு போங்க க்ளீனாக. ஏங்க எல்லாம் ஃபஸ்ட் கிளாஸ் இதெல்லாம் இருக்குங்க, சேனல்ஸ் எல்லாம் அழகாக வெறும் பூஜையை காட்டுது, எத்தனை சித்தரை காட்டுது, எவ்வளோ அழகாக சொல்லுது. அதெல்லாம் நீங்கள் போய் பார்க்கலாமேங்க. நான் சொல்ல வந்தது வேற ஒரு நோக்கத்துக்காக. இங்கே நம்ம சாமிங்கெல்லாம் சுரண்டப்பட்டாங்க. நம்ம சாமிங்கெல்லாம் அங்கே எங்கேயோ போனாங்க, அந்த தமிழ் கடவுளுங்கெல்லாம். அதை பற்றிலாம் ரொம்ப டீப்பாக நம்ம சொன்னோம்னா, அதுக்கு அந்த ஆப்போசிட் பார்ட்டி எல்லாமே நம்ம யாரை சொல்கிறோன்னு கண்டுபிடிச்சி பண்ணுவாங்க. அதனால தான் நான் ஒரு சூட்சமமாக சொல்லணும், உங்களுக்கு புரிய வைக்கணும்னு நான் பார்த்தேன். சமுதாயத்தினால நம்மளுக்கு என்ன தீங்கு நடக்குது, வீட்டில் இருக்கிறவங்களால நம்மளுக்கு என்ன தீங்கு நடக்குது, அமானுஷ்ய சக்தி, அதுக்கு பைரவர் நீங்கள் கும்பிட்டீங்கன்னா நல்லது, நம்ம இந்த சமுதாயத்தையே அந்த பைரவர் காப்பாரு அப்படின்னு நான் நினச்சேன். நான் கொண்டு வரணும்னு நினச்சதெல்லாம் இந்த பைரவர் தான். ஏன் அதை விட இந்த சித்தர்ன்ற விஷயத்தை நான் கொண்டு வந்தேன்னா, ஒரே ஒரு பூஜை அவர் சொன்னது சமுதாயத்துக்கு தெரிஞ்சால் ரொம்ப நல்லதுன்னு நினச்சி தான் அதை நான் சொல்ல வந்தேன். எதுக்குன்னா, அது 27 நாள் பூஜைன்றதுல ஒரு 20 நாள் நான்வெஜ் சாப்பிட்றவங்க, அவங்க பொதுவாகவே மோஸ்ட்லி நம்ம ஜனங்க பாதி பூஜை பண்ணாததுக்கு காரணமே என்னென்னா, நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, இந்த ஃபாஸ்டிங் இருக்கணுன்றது, இந்த கெடுபிடிங்க பிடிக்காம தான் கடவுள் நம்பிக்கையே நம்ம ஜனங்களுக்கு எல்லாம் போச்சு. அவர் சொன்னதில் அந்த நான்வெஜ் 20 days கூட சாப்பிட்டுக்கலாம், அதுக்கப்புறம் நீங்கள் 7 days மட்டும் ரொம்ப ஐதீகமாக இருந்தால் போதும்னாரு. அதை சொன்னால் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் கூட இருப்பாங்க, எல்லாருக்குமே அந்த பைரவர் பக்தி வரும்னு என் மைண்டெல்லாம் அந்த பைரவர் மனசில் நினச்சிக்கிட்டா தான் நான் வந்தேன். 3 எபிசோட் தான் போகிறதுக்கு இருந்தேன் நான். அதுக்கு 3வது எபிசோடில் ஒருத்தர் எனக்கு கடன் இருக்குதுன்னு கேட்டார். அதுக்கும் அப்பயே சொன்னேன், அந்த வீடியோலேயே சொன்னேன். கடன் சொன்னது ஒருத்தர் நல்லா வீடெல்லாம் வாங்கினார். ஆனால் என்னுடைய மச்சினனுக்கே அவர் சொன்னார், அவர் பயங்கர கடனில் தாங்கிறாரு, அவருக்கு இன்னும் சரியாகலை, அந்த சித்தர் சொல்லி ஒருத்தருக்கு சரியாகலை அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், அவங்களுடைய கர்மான்னு ஒன்று இருக்குது, நீங்கள் பசுவுக்கும் இதுங்களுக்கும் தானியம் தரதோ, பசுங்க இல்லைன்னா அவங்களுடைய யார் அதனுடைய ஓனரோ அவங்களுக்கு போயிட்டு எதனா கொடுத்து அதுங்களுக்கு தானியம் வாங்கி தரது பெரிய உங்களுக்கு கர்மாவனுடைய இதுங்களை தீக்கிறதா இருக்கும். முதல்ல நீங்கள் இந்த 27 days முடிச்சுட்டு கூட உங்களுக்கு சரியாகலைன்னா, அப்போ நீங்கள் பசுவுக்கு தானம் பண்ணுறது, மற்ற இதுங்களுக்கெல்லாம் ஏழைங்களுக்கு தானம் பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணால் கர்மா தீரும்ன்றது 1 by 1 3வது எபிசோடோடு நான் அந்த நான்வெஜ் சாப்பிட்றவங்க கூட பண்ணலான்றது சொன்னால் பைரவர் இது வளரும்னு நான் நினச்சிட்டு 3 வீடியோ போட நினச்சேன். அவ்வளோதான். டைரெக்டாக நான் எப்பவுமே ஒன்று போடுவேன், ஒரு குக்கிங் போடுவேன், ஒரு பியூட்டி டிப்ஸ் போடுவேன், ஒரு பூஜை இது எப்பாவது நடுவில் ஒரு 3 போடுவேன். அவ்வளோதான். ஒரு 3 வீடியோஸ் போடுவேன் எப்பவுமே. 3 வீடியோஸில் 3rd வீடியோஸில் ஒருத்தர் கடனை பற்றி கேட்டிருந்தார். மறுபடியும் 4th வீடியோவில் பற்றி ஒருத்தர் கல்யாணம் கேட்டிருந்தாங்க. 5th வீடியோவில் எனக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 வருஷமாக பிரிஞ்சுட்டு இருக்கோம், அதுக்கு சொல்லுங்கள். அப்படியே 1 by 1 போயிடுச்சு அது 8 வரைக்கும். அப்படியே நான் நினச்சி கண்ணை திறக்கிறதுக்குள்ள மரியாதையே இல்லாமல் கொஞ்சம் கூட, இது பாரு இந்த வழவழ குழக்கழ பேசுகிற வேலைலாம் இங்கே வச்சுக்காத, நீ முதல்ல க்ளீனாக பூஜையை மட்டும் சொல்லிட்டு போ. அந்த பூஜை மட்டும் சொல்கிறதுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள், ஃபஸ்ட் கிளாஸ் சேனல்லாம் நான் சொல்கிறேன். நான் சம்பாதிக்கணும்னு நினச்சினானா இப்போ நான் இன்னொரு சேனல் நேமே சொல்லி அது போய் பாருங்கன்னே நான் சொல்ல மாட்டேன். நானே பார்த்து நம்பி பண்ணேன். ஏன்னா நான் பூஜைகள் மேலேயும் கடவுள் மேலேயும் நம்பிக்கை வச்சுட்டுருக்கேன். அதனால நான் சொல்கிறேன், நம்ம தமிழ்நாட்டினுடைய மனசுங்க இது, இந்த வெகுளித்தனத்தினால்தான் நம்ம இப்படி போகணும்.
அந்நியனை வந்து எல்லாரையும் மற்றவங்களை வந்து நம்ம நாட்டுக்கே சொந்தமானவங்க இல்லாதவங்க எல்லாம் வந்து நம்ம கொண்டாட வச்சது காரணமே அப்படிதான். நம்ம சினிமாவில் பார்க்குறோம், அவங்க பார்த்தா அந்த சினிமாவில் எப்படி நல்லா வந்து பயங்கரமாக அவங்க ஆக்ட் பண்ணுறாங்களோ பார்க்கறதுக்கு அழகாக இருந்தாங்கன்னா, நம்மளோட கலர் கொஞ்சம் ஒயிட்டாக இருந்தாங்கன்னா, நம்மளோட இதுவாக இருந்தாங்கன்னா, அவங்கள கொண்டாடுற மனசு நம்மளுடைய தமிழ்நாட்டு மனசு. அப்படிதான் போச்சு. நம்ம சாமிங்க எல்லாமே நம்மளுடைய இதுக்கு அரசு எல்லாமே போச்சு. 40 வருஷமா நம்மள வந்து ஃபுல்லாவே நீங்க இந்த மாரி நெனச்சா கொண்டாடுறீங்க. பால் ஊத்தி அபிஷேகம் கொண்டாடுறது ஒரு மனுஷன கொண்டா முதல்ல நான் அவன கொண்டாடியே தீருவேன்றீங்க. உங்களுடைய மனநிலை அப்படி இருக்கு முதல்ல. அப்படி ஒரு வெகுளித்தனம் இருக்குது. அப்படி ஒரு குழந்தைத்தனம் இருக்கு. சினிமா பார்த்து நல்லா இருக்கு. சரி அவனே அரசனா இருக்கட்டும். பார்க்கறதுக்கு நல்லா இருக்கிறாங்கன்னா, அவங்க வந்து இப்போ அவங்க அரசியலுக்கு ஏற்றவங்களா? அவங்க நாட்டுக்கு நல்லது பண்ண முடியுமா? அவங்களுக்கு சினிமாவுக்கு தான் நல்லாருக்கும் அவங்க. நாட்டுக்கு வந்து பண்ணாலாம் அவ்வளோ நல்லா இருக்காது. இந்த மனிதனை கொண்டாடும் இந்த பழக்கம் நம்முடைய இந்த தமிழர்களுடைய பழக்கத்தினால தான் நம்ம மொத்தம் போச்சு. நம்மளுடைய இந்த கலாச்சாரம், சயின்ஸுன்றதே வந்து முதல்ல பண்ணவங்களே நம்மளுடைய ஆளுங்க தான். சயின்ஸ்ல இருந்து உனக்கு வந்து நெறைய விஷயங்கள், மருத்துவ விஷயங்கள்லாம் சித்த மருத்துவங்கள்ல இருந்து சித்தர்களை எப்படியெல்லாம் இது பண்ணி அவங்களெல்லாம் கொன்னாங்க. அதெல்லாம் ஒன் பை ஒன்னா உங்களுக்கு சொல்லலாம். சுற்றி இருக்கும் சமுதாய அமானுஷ்யங்களை புரிஞ்சுக்கங்க. இத சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அத கொண்டு வரணும். பைரவர கொண்டு வரணும், முருகர கொண்டு வரணும், சிவன கொண்டு வரணும்னு நான் நெனச்சு தான் ஒன் பை ஒன் சொல்லலான்னு பார்த்தேன். ஆனா நீங்க என்ன பண்ணிட்டீங்க? சுத்தமா பைரவர், சிவன் எல்லாம் விட்டுட்டீங்க. ஒரு நான் எதிர்பார்க்காம என்ன வந்து அந்த அவர் நம்பர் குடுங்க. அவரு இது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேட்டா, அந்த நான் முதல்லயே சொல்லியிருக்கேன். என்னுடைய தோழி வந்து எனக்காக வந்து ஒரு ரொம்ப கஷ்டத்துல ஒரு முறை இருந்தப்ப நான் போயிட்டு அந்த மீட் பண்றதுக்கு போனேன். அதுதான் கடைசி வீடியோன்றதுனால நான் என்னால மனசார எனக்கு என்னென்ன கஷ்டம் இருந்ததோ அது மொத்தம் நான் கொட்டிடுறேன். நான் வந்து நாளைலேருந்து நான் இந்த பூஜை பத்தி எதுவும் சொல்ல போறது கிடையாது. ஏன்னா நான் வந்து கமர்ஷியலா பண்றேன் அப்படின்றீங்க. அவர பத்தி சொல்லிட்டேனானா அதோட என் வீடியோ பார்க்க மாட்டாங்க. எத்தன முறை சொல்றது? நான் வீலாக் வச்சுட்டு இருந்தேங்க. நான் குக்கிங் சேனல் வச்சிருந்தேன். அத சொல்லிட்டு போறேன். இது சொல்லிட்டு தான் வரணும்ல. நான் ஜோசியரே கிடையாது அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். நானே சொல்றேங்க உங்களுக்கு வேணும்னா நான் சொல்றேன். ஆலயம் செல்வி சேனல்னு ஒண்ணு இருக்கு. சரியான சித்தர்களா இருக்கட்டும், பெரிய பெரிய கோயில், பைரவர் கோயில் இப்ப கூட பார்த்தேன். ஈவினிங் கூட பார்த்தேன். செங்கல்பட்டு பக்கத்துல ஏதோ ஒரு பெரிய மலை இது மாரி அப்படி அழகா இருக்கு அந்த பிளேஸு. அதுல வந்து யாரோ ஒரு பைரவராவே மாறிடுறாராம் அந்த சித்தர். அந்த சித்தர் அப்படியே நீங்க எதிர்பார்க்குற மாரி தான். அப்படியே பைரவராவே மாறிடுறாராம் அவரு அப்படியே ஃபுல்லா. அந்த சித்தர்கிட்ட நேர்லயே எடுத்துன்னு போய் பேட்டி குடுத்துருக்காரு ஆலயம். இவர் நேத்து தான் இன்னைக்கு தான் போஸ்ட் பண்ணியிருக்காருன்னு நெனைக்கிறேன் அத. அதனால இந்த பைரவர் வந்து அந்த கோயில் வந்து எவ்வளோ அழகா இருக்கு. அநேகமா தமிழ்நாட்டிலேயே அவ்வளோ அழகான கோயில் அதுவா தான் இருக்கும் போல் இருக்குது. அந்த கோயில் காமிச்சிருக்காங்க. ஆலயம் செல்வீர் இதுல போய் செக் பண்ணி பாருங்க. அந்த கோயில் இருக்காரு. ஒரு பயங்கர சக்தி வாய்ந்த ஒரு சித்தர் ஒண்ணு அவர் வந்து டைரக்டாவே பேட்டி கண்டிருக்காரு. ஆலயம் செல்வீர்ல போயிட்டு கீழ டைப் பண்ணுங்க. இந்த மாரி நீங்க டைப் பண்ணி கேளுங்க. அந்த சித்தரை வந்து எனக்கு கான்டாக்ட் பண்ண முடியுமா? எனக்கு குடுங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர் பேட்டியே கொடுத்ததுனால அவர் சொல்லிடுவாரு அட்ரஸ் எல்லாம் உங்களுக்கு. செங்கல்பட்டு பக்கத்துல எங்கோ இருக்கான். அதெல்லாம் சூப்பரா இருக்கு. அப்புறம் சஞ்சீவ் ராஜான்னு சொல்லிட்டு ஒருத்தர் அவர் சித்தரே தான் அவரு. பெரிய பெரிய யாகங்கள்லாம் நடத்துறாரு. அவரே டைரக்டா யூடியூப்ல சொல்றாரு உங்களுக்கு. இது வைத்தியங்கள்லாம் சித்த வைத்தியம் சொல்றாரு. அப்புறம் இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் சொல்றாருங்க உங்களுக்கு. அந்த மாதிரி அவர் வந்து டைரக்டா கால் பண்றாரு. ஃபோன் நம்பரே போட்டு வச்சிருக்காரு. அவர் மகாபரி யாகம் நடத்துறாரு. ஸ்கூல் பசங்களுக்கெல்லாம் உட்காந்து உங்களுக்கு பரீட்சைக்கு முன்னாடி அவங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் பண்றது, தியானங்க சொல்லி தர்றது நிறைய சொல்றாரு. அவரது நானும் பார்க்குறேன். இந்த ஆலயம் செல்வீர்ல சொன்ன ஒருத்தர் நல்லா சொல்வாரு. கிளீனா நீங்க சொல்ற மாதிரி தான் வழவழ குழப்பம்லாம் சொல்லாத கிளீனா சொல்லிட்டு போ முதல்ல பூஜைன்றீங்களா அதே மாதிரி தான் அவர் ஃபர்ஸ்ட் கிளாஸா சொல்றாரு ஆலயம் செல்வீர்ல. அவர் சொல்லி நான் தீபாவளிக்கு மறுநாள் வந்த அமாவாசை அன்னைக்கு வந்து குபேர பூஜை பண்ண சொன்னாரு. அவர் எப்படி அவர் அந்த வீடியோவில் காட்டினாரோ அதே மாதிரி நான் வந்து ஒரு மஞ்சள் துணியை வந்து இதில் போட்டு மணை மேலே போட்டு அன்னைக்கு அவர் சொன்னதுனாலேயே போயிட்டு குபேர படத்தை வாங்கின சொன்னேன் நான். குபேர படத்தை வாங்கின சொல்லி அவர் என்னென்னலாம் வச்சு அரேஞ்ச் பண்ணாரோ அந்த இதே மாதிரி பண்ணேன். அதுக்கு அடுத்த வெள்ளிக்கிழமை என் சேனல் அப்ரூவல் ஆகுது. சரிங்களா? நான் ஆனா என்ன காமெடின்னா, அந்த கமெண்ட் செக்ஷன்லயும் இதே மாரி தான் நெறைய பேர் எனக்கு எனக்கு உங்க நம்பர் குடுங்களேன். நான் உங்கள நேர்ல பார்க்கணும்னு தான் கேட்டுருந்தாங்க. நான் அந்த பூஜைய பண்ணி, எனக்கு வந்து அதுல அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமையே வெற்றியும் வந்தாச்சு. ஆனா நெறைய பேர் இந்த இடத்துல கமெண்ட் குடுங்க, உங்களுடைய இது குடுங்க, உங்களுடைய ஃபோன் கான்டாக்ட் நம்பர் குடுங்க, நான் உங்கள நேர்ல பார்க்க முடியுமா? உங்க மெயில் ஐடி குடுமான்னு கேட்டிருந்தாங்க. ஆனா அவர் யாருக்கும் ஃபோன் நம்பர் குடுக்கல. அவர் மெயில்ல தான் கான்டாக்ட் பண்ண சொன்னாரு. எத்தனை பேருக்கு அவர் கான்டாக்ட் பண்ணுவாரு. அவர் தான் பூஜைய தான் டைரக்ட்டா சொல்லிட்டு இருக்காரு உங்களுக்கு. அத பண்ணி பார்த்தா தானே முதல்ல அவர் சொல்லிட்டு இருக்குது. ஆனா ஒண்ணு, அதுக்கு அப்புறமே நான் அவரையே ஃபுல்லா ஃபாலோ பண்ணிட்டு, அந்த வீடியோவ பார்த்துட்டு அவர் சொல்ற பூஜைங்களே பண்ணிக்கிட்டு இல்ல. அதுக்கப்புறம் எனக்கு டைம் இல்ல விட்டுட்டேன். சில சமயம் சஞ்சீவ் ராஜா அவர் சாமி சொல்றதெல்லாம் சில சமயம் கேட்பேன். நல்லா இருக்கும். நல்லா ஒரு ட்ரீட்மெண்ட் எல்லாம் கூட சொல்றாரு. நடுவுல சித்த ட்ரீட்மெண்ட் சொல்றாரு. பெரிய பெரிய யாகம் இப்ப கூட ஒரு சனிக்கிழமை காஞ்சிபுரம் பக்கத்துல இருக்குது அவரோட இது.
இது வந்து பெரிய ஒரு யாகம் ஒண்ணு நடத்துனாரு சனிக்கிழமை. அதுக்கு நான் போணும்னு கிளம்பிட்டு போ முடியாம நின்னுட்டேன். அந்த சஞ்சீவ் ராஜா இதோட. இதே மாரி இந்த கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஒரு தம்பி சொல்லியிருக்கு. காஞ்சிபுரம் பக்கத்துல ஏதோ பைரவபுரம்னு ஒண்ணு இருக்கு. அந்த இடத்துல ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு பைரவர் டெம்பிள் இருக்குன்னு இந்த கமெண்ட் செக்ஷன்ல ஒரு தம்பி சொல்லியிருக்கு. அதையும் நான் போறேன். அப்புறம் இப்ப நான் இன்னைக்கு ஈவினிங் போயிட்டு ஆலயம் செல்வீர்ல வந்து இவர் சொன்னாரு ஒருத்தர். அவர் சொல்லியிருக்காரு. அதாவது அந்த நான் சொல்றேன் பாருங்க, பைரவராவே மாறிடுறாரு. யாரோ செங்கல்பட்டு பக்கத்துல சொல்லிட்டு யாரோ ஒரு சித்தர், பைரவ சித்தர்ன்னு இருக்காராம். அதையும் போய் பார்க்க தான் போறேன். ஏன்னா அந்த கோயில் அவ்வளோ அழகா இருந்தது அவர் காமிச்சிருந்தாரு. அதனால அதையும் நான் போய் பார்க்க தான் போறேன். என்னுடைய இதுல போடுற ஃபோட்டோஸ் எல்லாமே எனக்கு தெரிஞ்ச பைரவர் கோயிலுங்களோட ஃபோட்டோஸுங்கள போட்டு நான் அதுக்கு பின்னாடி பேசுறேன். அந்த மாரி வந்து உனக்கு ஒரு பர்ட்டிகுலர் கோயில் ஃபோட்டோன்றது கிடையாது அது. வேற வேற கோயிலினுடைய ஃபோட்டோஸ். இப்ப அந்த கோயில் பார்த்த பின்னாடி ரொம்ப அழகா இருந்துச்சு எனக்கு. அந்த மாரி உங்களுக்கு எவ்வளோ சித்தர்ஸ் டைரக்டாவே பேசிட்டு இருக்காங்களே உங்களுக்கு. நான் அத நெனச்சே வரலையே! இந்த பைரவருடைய எண்ணங்கள பத்தி, இந்த பைரவர் எப்படி முக்கியமானவரு, அதனுடைய அந்த தனம் தரும் பாட்டல் ரொம்ப எவ்வளோ சக்தி வாய்ந்தது. அது என்னுடைய சிஸ்டரும், என்னுடைய ரிலேஷன்ஸும் செஞ்சு, அதனால வந்த பலன வந்து ஒரே ஒரு 3 வீடியோல சொல்லிட்டு போறதுக்கு தாங்க நான் வந்தேன். ஒரு ஃப்ரெண்டு மாரி. உங்களுக்கு வந்து ஒரு அம்மாவா, ஒரு அக்காவா, ஒரு தங்கச்சியா, ஒரு பாட்டியா, ஒரு பேத்தியா வந்து உங்களுக்கு வந்து ஒரு பூஜை எப்படி ஷேர் பண்ணிக்குவாங்க. எனக்கு ஒருத்தர் சொன்னாங்கங்க ஒரு பூஜை, அது நீங்க பண்ணீங்கன்னா நல்லா வரும். எனக்கு யாருனா ஃபோன் பண்ணாங்கன்னா, நீங்க சொல்லுங்க உங்க கஷ்டம் என்ன சொல்லுங்க. நான் இன்னைக்கு பைரவர்கிட்ட கோயில் போம்போது நான் என்னுடைய பிரார்த்தனையில உங்களுக்காக வைக்கிறேன். அப்படின்னு நான் வந்து உங்ககிட்ட வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியா தான் வர்றதுக்காக தான் நான் வந்தேனே தவிர, இந்த மாரி வந்து இப்படி ஒரு பயங்கரமான ஒரு இதுவா இது மாறும்னு நான் நிச்சயமா எதிர்பார்க்கலங்க நானு. உங்க எல்லாருடைய வியூவர்ஸ் கூடவும் நான் ஒரு பயங்கர ஃப்ரெண்ட்லி ஆகணும்னு நான் நெனச்சேன். ஏன்னா, நான் உங்களுக்கு உன் கதைலாம் எனக்கு தேவையில்ல. நீ பூஜை பண்ணிட்டு போன்னு யாருக்கெல்லாம் இங்க நான் பேசிக்கிறது தோணுதோ, நீங்க எல்லாமே என்ன பண்ணுங்கன்னா, அப்படியே பக்கத்துல வேற சேனல் எங்க கேட்டாலும் டக்கு டக்கு டக்குன்னு பூஜைய சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க உங்களுக்கு. அதுக்கு போய் பாருங்க நீங்க. எனக்கு இந்த வியூவர்ஸ் எல்லாருக்குமே வந்து இந்த நாட்டுல நடக்கிற அநியாயங்கள் தெரியும். சுத்தி நம்ம பண்ற அந்த அநியாயங்கள்லாம் தெரியும். மன ரீதியாவும் அத மற்றவங்க பார்க்கணும். அந்த விஷயத்துலாம் நான் வந்து சொல்லிட்டு வரலான்றதுக்காக தான் வந்தேன். உன் அழகா கொழகொழ கதைலாம் இங்க வேணாம். நீ இது பார் ஷார்ட்டா முடி. அடுத்த வீடியோலேருந்து நீ கொஞ்சம் ஷார்ட்டா பூஜைய மட்டும் சொல்லு. நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய கல்ச்சர் என்ன? எனக்கு ஒண்ணுமே புரியல. முன்பின் தெரியாதவங்க கிட்ட மரியாதை இல்லாம பேசவே கூடாது முதல்ல. நீங்க தமிழ எப்படி வளர்க்க முடியும்? நான் ரொம்ப இந்த பிக் பாஸ் நடக்கும்போதே பார்த்தேன். ஒரு கமலஹாசன் இதுக்கு வந்து என்னதான் உங்களுக்கு பிடிக்கலன்னா ஓட்டு போடாத விட்டுடலாம் அவருக்கு. இல்ல பிடிக்கலன்னா நீங்க விட்டுடலாம். ஆனா ஒரு நல்ல நாடே நம்ம கொண்டாடணும். வேணும்னா ஒரு சமயம் போய் சினிமா பார்த்து எல்லாம் பண்ணணும். நம்ம அவங்களே சினிமா ஆளுங்களே நம்ம தலைவரா தேர்ந்தெடுத்தவங்க தானே. அந்த மூஞ்சி பார்க்காத என்னைக்கு சோசியல் மீடியா வந்ததோ, அன்னையிலேருந்து மரியாதை இல்லாம கீழ வார்த்தைகள கெட்ட 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 வார்த்தைகள பேசுறது. இதுவா நம்ம கல்ச்சரு? இந்த தமிழ்நாட்டுல வந்து தமிழ் கல்ச்சர்ன்னா, தமிழர்கள அப்படி பேசவே மாட்டாங்களே. தமிழர்கள் வந்து விருந்தோம்பல் இருக்கு. தமிழர்கள் கெட்ட வார்த்தைகளே பேச மாட்டாங்க. தமிழர்கள் முன்பின் தெரியாதவங்க கிட்ட மரியாதை இல்லாம பேச மாட்டாங்க. அப்படி எல்லாமே கூட தமிழ வளர்க்கலாமே நம்ப. ஒரு தமிழ வளர்க்கறதுக்கு. அந்த தமிழ வளர்க்குற ஆசையில தான் நான் என்ன பண்ணேன், இந்த தமிழ் இப்ப ரீசென்ட்டா நான் தெரிய வந்தது இதெல்லாம் எனக்கு. இந்த மாரி நம்மளுடைய தமிழ் இதுங்கெல்லாம் அழிக்கப்பட்டு, நம்முடைய எல்லாமே போயிட்டு, நம்முடைய கடவுள்களான இவங்கலாம் வந்து தமிழ் கடவுள் யாரு? ஏன் அந்த தனந்தரம் சொன்னா அதனுடைய பவர்ஃபுல்ன்றத கொண்டு வரலான்னு நான் பார்த்தா, கடைசியில நீங்க சொல்ல மாட்டேன்றீங்க. இந்த 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 திஸ் ஃபீமேல் இது சொல்ல மாட்டேன்து. அது எல்லாத்தையுமே வந்து உனக்கு வந்து மறைச்சிடுது. அதுக்கு சுயநலமா இருக்குது. அது வரைக்கும் இது பண்ணிக்கலான்னு பாக்குது. 4 பேருக்கு சொல்ல அந்த அந்த சாமி சொல்லியே இருக்க மாட்டாரு. போக வேணாம்னு அவங்களுக்கெல்லாம் சொல்ல வேணாம்னு சொல்லியிருக்க மாட்டாரு. இது சொல்ல மாட்டேன்து. ஏன்னா சொன்னோம்னா நம்மலாம் அங்க போயிடுவோம். இந்த மாரி வீடியோவ பார்க்க மாட்டோம். நான் எத்தன முறை சொல்வேன். நான் வீலாக் தான் ஏற்கனவே வச்சிருந்தேன். அதிலேயே நான் நல்லா ரீச் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு, நான் 3 வீடியோ போட்டுட்டு இது வெறும் பைரவர கொண்டு வரதுக்காக தாங்க நான் பார்த்தேன். இந்த நம்ம தமிழ்நாட்டு இவங்கலாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மற்றவங்கள அப்படியே ஓஹோன்னு ஒருத்தர் வேணும்னா அவங்கள பிடிச்சிக்குவீங்க நீங்க. பண்ண வேண்டியது பண்ண விட்டுட்டு, வெளி ஆளுங்கள்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்டுல இப்படி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இப்படி ஆனதுக்கு காரணமே இதுதாங்க முதல்ல. இந்த மாரி எண்ணம் தான். முதல்ல அவங்கள குடு, நான் அவங்கள கொண்டாட போறேன். அது என்னவோ சொல்றியா? அத சொல்லு. நான் முதல்ல அத கொண்டாடணும் அவங்கள அப்படின்ற எண்ணத்தால. அவங்க தேவையா? அவங்களுடைய அவங்க சினிமாவுக்கு ஏத்தவங்களா? இல்ல அவங்க அரசியலுக்கு ஏத்தவங்களா? அவங்களால அரசியல்ல வந்தா பண்ண முடியுமா? என்ற எண்ணங்கள்லாம் இல்ல. உங்களுக்கு இப்ப கட கேட்குறீங்க பாரு. அந்த பைரவர அப்படியே விட்டுட்டீங்க சுத்தமா. பைரவர விட்டாச்சு. நம்ம தமிழ் கடவுள்ன்னு சொன்னேன். அது வந்து உங்களுக்கு வந்து தமிழ் வந்து சக்தி வாய்ந்ததா அந்த தனம் துணையா இருக்குதுன்னா, அது நீங்க சக்தி வாய்ந்ததா இருக்குன்னு சொல்லுங்க. இந்த தமிழ், பைரவர் எல்லாம் விட்டாச்சு. அது சொல்ல மாட்டேங்குது அந்த இதுவ. இது சொன்னா தான் என்ன? இத்தன பேர் கேட்குறாங்களே, உனக்கு சொன்னா தான் என்ன? எத்தன முறை சொல்லுவேங்க நானு. அவர் வந்து வயசானவரு. அவரு கமர்ஷியல் வேணான்னு நெனைக்கிறாரு. நெறைய ஆளுங்கள நீ கூட்டின்னு வரக்கூடாதுன்னு சொல்றாருன்னு சொல்லிட்டு, நான் கன்டினியூஸா வீடியோ போட்டா தானே என்ன கமர்ஷியல் நீங்க சொல்ல போறீங்க என்ன? நான் இந்த கன்டினியூஸா அந்த பூஜை பண்ற பூஜைய பத்தி சொல்ற வீடியோவ நான் இதோட இந்த 9th பார்ட்டோட நான் நிறுத்திக்கிறேங்க நானு. எனக்கு வேணவே வேணாம். இப்ப நான் சொல்லிடுறேன் நாளைக்கு இந்த பூஜைய மட்டும் நான் சொல்லிட்டு இதோட நிறுத்திக்கிறேங்க. எனக்கு சின்ன சின்ன வயசுலேருந்து பலதரப்பட்ட கடவுள்கள நான் பார்த்தேன். நான் எத்தன முறை சொல்றது?
அந்த கதைலாம் எனக்கு தேவையில்லை. இது பாரு நீ எங்கே வளர்ந்தன்ற கதையெல்லாம் எனக்கு தேவையில்லைன்னு யார் சொல்கிறீங்களோ இப்போவே போயிட்டு வேறு சேனலில் போயிட்டு உங்களுக்கு என்ன அஷ்டமிக்கு எப்படி பூஜை பண்ணுறதுன்னு கேட்டால் டக்குன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. இங்கே என்னுடைய வியூவர்ஸ் உண்மையிலே என்கிட்ட வந்து என் பூஜைங்களை நீங்கள் சொல்லுங்கள் நான் செய்கிறேன்றவங்களுக்கு மட்டும் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறேன். எனக்கு நீ பூஜை மட்டும் சொன்னால் போதும், நான் அந்த தாராளமாக நம்பி செய்கிறேன் அப்படின்றவங்களுக்கு மட்டும் இது கூட இது வீடியோ தான். அடுத்த வீடியோலேருந்து அது கிடையாது. 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து ஒரு பெரிய பெருமாளுடைய பூஜை ஒன்று பண்ணேன். அது நான் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து என்னுடைய கணவரோட தம்பி ஒய்ஃபு ஓர்படி அவங்க பண்ணாங்க. அதுக்கப்புறம் 3வது பிரதரோட, அதாவது அவங்க கல்யாணம் ஆகலை, ஆனால் அவங்க தான் வரப்போகிறாங்கன்னு தெரியும். அவங்க வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே அவங்களுக்கு அந்த இது கொடுத்தோம். அந்த புக்கு கொடுவீங்க. அதுக்கப்புறம் அந்த புக்கு வந்து 25 வருஷத்துக்கு முன்னாடி அந்த புக்கு எங்கே இருக்குது கூட தெரியாது. அந்த புக்கு எல்லாம் என் வில்லேஜ், என்னுடைய அம்மா வீடு, அவங்களுக்கு அது கொடுத்தமிச்சு அந்த வில்லேஜில் இருக்கிறவங்க மற்ற பேரும் பண்ணாங்க அந்த பூஜையை. எதுக்கு பண்ணாங்கன்னா, நாங்கள் வந்து அங்கே இருந்து அது ஒரு சின்ன டவுன், அங்கே இருந்தோம். அந்த பூஜைலாம் நாங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாமே இன்றைக்கி சென்னையில் வந்து ஒரு எல்லாருக்குமே ஆளுக்கு தனித்தனியாக வீடுங்களாம் இருக்குது. அதனால் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க, என்னுடைய உறவினர்லாம் அதை கேட்டுருந்தாங்க. அந்த பூஜை ஒன்று பண்ணீங்களே நீங்கள் எல்லாமே, உங்கள் வீட்டில் இருக்கிற பொண்ணுங்க எல்லாமே பண்ணீங்களே, அந்த பூஜையை எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்காங்க. அது வீடியோவில் தான் போடுங்களான்னு கேட்டுட்ருக்காங்க. அதில் கொஞ்சம் பேர் ஃபாரினில் போய் செட்டில் ஆனவங்களும் இருக்காங்க, இங்கே இருக்கவங்க இருக்காங்க. அதுக்காக இது கூட ஏன் சொல்கிறேன்னா, நான் வீடியோவே கல்யாணம் ஆன பின்னாடி நான் வந்து நடிக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஏதோ ஒரு சுச்சுவேஷனால அவங்க நடிக்க வந்தாங்கன்னா, நீங்கள் தான் அப்பயே சொன்னீங்களேன்வீங்க. அந்த மாதிரி இப்போ வந்து நான் இந்த வீடியோ வந்து இதோடு நிறுத்திக்கிறேன்னு சொல்கிறேன். ஆனால் அந்த பெருமாளோட அந்த பூஜையை வந்து நாங்கள் 25 இயர்ஸ் முன்னாடி நான் பண்ண பூஜையும், இன்னொரு பெரிய சௌந்தர்ய லஹரியில் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு 1-2 பூஜைங்க இருக்குது. அதை மட்டும் இன்னொரு 6 மாதம் கழிச்சோ இல்லை 1 வருஷம் கழிச்சோ கூட நான் போடலாம். நீங்கள் தான் இதோட பூஜையை போட போகிறதுன்னு சொன்னீங்களே, இப்போ ஏன் போடுறீங்கன்னு கேட்குறதுக்கும் கொஞ்சம் சான்சஸ் இருக்குது. அதனால் நான் இப்போயே சொல்லிடுறேன். நான் அதை ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நான் பல விதமாக, இன்றைக்கி 2 வருஷமாக தாங்க 2 வருஷம் பொறுத்து பார்த்தேன். அவர் நான் முதல்ல சொன்னதோட ஒரு 2 வருஷம் பல கஷ்டங்கள் தாண்டி அப்புறம் பார்த்தேன். முதல்ல பார்க்கும்போதே அந்த தோழி எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதே என்கிட்ட காட்டும்போது என்னுடைய சிஸ்டர் வந்து சீல் வச்சுட்டு, சிஸ்டரோட குழந்தை, என்னோட அம்மா எல்லாரையும் சேர்த்து வெளியில் அமிச்சாங்க. என்னோட அம்மா மீன்ஸ் நான் சொல்கிறது பயாலஜிக்கல் அம்மா, என்னை வளர்த்த அம்மா கிடையாது. அந்த அம்மா போய் சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுங்க. அந்த மாதிரி நான் வேற ஒரு இடத்துல வளர்ந்தப்போ கூட 16 வருஷம் ராமர் எப்படி காட்டுக்கு போனாரோ அந்த மாதிரி 16 வருஷம் வந்து அந்த வீட்டில், வேற ஒரு வீட்டில் நான் அப்பா அம்மா கூட இல்லாமல் வேற வீட்டில் வளர்ந்தேன். 16வது அவர் வந்து ராமர் பக்தர் பயங்கரமாக. ராமர் கிருஷ்ணர்ன்றவர் வந்து வீடு ஃபுல்லாக வச்சுட்டு இருந்தார். அப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் நானும் ராமர் பக்தராக இருந்தேன். கரெக்டாக 16வது வருஷம் அவர் போயிட்டார். அந்த மாதிரி அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து வளர்த்த அம்மா வந்து அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மாவும் போயிட்டாங்க. இப்போ அந்த என்னுடைய அம்மா வந்து அதாவது இருக்காங்க, பயாலஜிக்கல் அம்மா இருக்கிறாங்க. ஆனால் அந்த அம்மா தூர ஒரு இதில் இருக்கிறாங்க, அவ்வளோதான். அந்த அம்மாவும் என்னோடய சிஸ்டரும், அதாவது அவங்க வந்து சீல் வச்சுட்டு குழந்தை ஒன்று இருக்குது, குழந்தைய வந்து சீல் வச்சுட்டு வெளியே அமிச்சிட்டாங்க. என் தோழி வந்து இந்த சித்தரை பார்க்கறதுக்கு போகிறதுக்காக என்கிட்ட, சரி நான் ஒருத்தர்கிட்ட கூட்டின்னு போகிறேன்னு சொல்கிறப்போ, எனக்கு ஒன்றும் இப்போ அவ்வளோ ஒன்றும் என்னை விட பெரிய பிரச்சனை என் சிஸ்டருக்கு இருக்குது. எங்கள் சீல் வச்சுட்டு அப்படியே குழந்தைய சீல் வச்சாங்கன்னா அந்த ஹவுஸ் ஓனரோட ப்ராப்ளம், அது ஹவுஸ் ஓனர் ஏதோ பிரச்சனை, அதனால் பில்டிங்கில் திடீர்னு போலீஸ் எல்லாம் வந்து சீல் வச்சுட்டு, அவங்க ஹஸ்பண்டும் எங்கேயோ வெளியூரில் ஃபாரினில் இருக்கார். இங்கே வந்துட்டு குழந்தையும் அவங்க அம்மாவையும் வந்து கேர்ள் ஆஃபீஸில் இருக்கும்போது வெளியில் அனுப்பிடுறாங்க. வந்து உடனே ஒரே ஒரு 2 பொருள் மட்டும் துணி எடுத்துக்கிட்டு மறுநாளே நாங்கள் விடுறோம்னு சொல்லிட்டு வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் 3 மாதம் அந்த வீடு பூட்டி இருக்குது. அப்படியே அது பூட்டி இருக்கிற சமயத்திலே வந்து ஒரு 2 லட்ச ரூபாய் பொருளுக்கு திருடும் போகுது. ரொம்ப அநியாயமாக எங்களோட சிஸ்டர் இருக்குது. அதனால் எங்கள் சிஸ்டர் வந்து அந்த சித்தர்கிட்ட நீங்கள் கூட்டின்னு போங்க, நான் வேணா அப்புறம் வந்துடுறேன்னு சொன்னால், நான் உன்னை கூப்பிட்டேன்ல, நீ உன்ன வரைக்கும் வா, நீ உங்கள் அம்மா உங்கள் தங்கச்சியெல்லாம் கூட்டின்னு வராதுன்னு அப்போவே எனக்கே அவங்க வந்து ரொம்ப இது பண்ணாங்க. என்னுடைய தோழி தாண்டி நான் எதுவும் பண்ண முடியாது. அது தம்ப்நெயில்ல நான் போட்டுட்டேன், தேய்பிறை அஷ்டமி இது வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றதுக்காக. அதுக்காக வேண்டி அந்த பூஜையை மட்டும் நான் சொல்லிவிட்டு இதோடு நான் நிறுத்திக்கிறது எனக்கு நல்லது, உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிட்டேங்க. நான் என்னோடய சிஸ்டரும் என்னுடைய தோழியும் சொன்னாங்க, நீ வந்து இப்போ சொல்லுவேன் நாளைக்கு வந்து யாருக்கெல்லாம் அவர் சொல்லி நடக்கலையோ அது பொய் சாமி, போலி சாமி, அந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் நம்பாதுன்னு சொல்லிட்டு இதே மாதிரி தான் ஆலயம் செல்வி இவங்களை கூட கமெண்ட் போட்டுட்டு தான் இருக்காங்க கீழே. அவங்கெல்லாம் எவ்வளோ தெரியுமா, அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் 1 லட்சத்தை தாண்டிச்சு அவங்களுக்கெல்லாம். ஆனால் அவங்கள கூட கீழே வந்து இவர் சொல்கிறதெல்லாம் கேட்காதீங்க, இவர் சொல்கிறதெல்லாம் சும்மா. ஸ்ரீகிருஷ்ணன் கூட ஒருத்தர் சொல்கிறாரு, இவர் சொல்கிறதெல்லாம் சும்மா அப்படி தான் சொல்லுவார், அதெல்லாம் யாரும் நம்பாதீங்கன்னு வந்து கமெண்ட் செக்ஷனில் அவங்கெல்லாம் 1 லட்சம் சப்ஸ்கிரைப் வாங்கினவங்களையே அப்படி தான் சொல்கிறாங்க.
அது அவங்கள சொன்னா பரவாயில்ல. ஆனா இந்த சாமிஜி வந்து எனக்கு கமர்ஷியலே வேணாம். எனக்கு எதுவுமே தேவையில்ல. ஜனங்களே என்ன கூட்டின்னு வராதுன்றவர்கிட்ட போய் வழியே நான் போய் எல்லாரையும் இது பண்ணி, அப்புறம் அவங்க வந்து அது ஒண்ணும் அவங்க சொன்னது ஒண்ணும் அவர் சொல்லி எல்லாம் நடந்தில்ல. அப்படி ஒண்ணும் பெரிய சக்தி வாய்ந்த அது கோயில் இல்லன்னு 4 பேர் நல்லா இருக்குதுன்னுவாங்க. ஆனா நல்லா இல்லன்னு 4 பேர் வந்து இதே கமெண்ட் செக்ஷன்ல நாளைக்கு போட்டாங்கன்னா, இப்ப இன்னைக்கு எத்தன லட்சம் பேர் பார்த்தீங்களோ, அத்தன லட்சம் பேரும் அந்த கமெண்ட்டுக்கு வந்து நான் அவர்கிட்ட அவருடைய சாபத்துக்கு நீ ஆளாவன்னு இத வந்து நேத்து எங்க அ இவங்க சொல்றாங்க. என்னுடைய தோழி சொல்றாங்க. சத்தியமா சொல்றாங்க. சத்தியமா இது இந்த கான்வர்சேஷன் எங்களுக்குள்ள நடந்தது. அது அவங்க வந்து நேத்து காலையில சொல்றாங்க. "நீ இது போட்டுட்டியான்னா, நாளைக்கு வந்து எல்லாமே இதுல வந்து சொல்ல மாட்டாங்களா உனக்கு? அது நல்லா அப்படி ஒண்ணும் நல்லா இல்லன்னு ஒரு 4 பேர் சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு 4 பேருக்கு நல்லா நடக்கும். ஆனா நல்லா இல்லன்றவங்க வந்து இந்த கமெண்ட் போட்டு, அந்த சாமிஜியினுடைய அந்த கர்ஸ் பண்ண மாட்டாரு அவரு. ஆனா வந்து அந்த இது வந்து உனக்கு உனக்கு பயங்கரமான உனக்கு பிரச்சனையாகும். உனக்கு நீயே ஆப்பு வச்சுக்கிற மாரி தான் அது. உனக்கு யார் இந்த வீலாக் வரைக்கும் வச்சுக்க வேண்டியது தானே! உனக்கு அப்படியே நீ வெறும் பூஜை சொல்லிட்டு போ வேண்டியது தானே! இந்த சித்தர் விஷயத்தையே நீ சொல்லியிருக்க கூடாது. அவர் வந்து அவருடைய இது வேற. ஒவ்வொரு ஆளுங்க ஒவ்வொரு மாரிங்க உங்களுக்கு. ஒரு சித்தர் எல்லாம் சொன்னா இப்போ சஞ்சீவ் ராஜா வந்து நம்பர் போட்டு வந்து பாருங்கன்றாரு எனக்கு. அவருக்கு விருப்பம் இல்ல அது. அத வந்து நீங்க அவருக்கு விருப்பம் இல்லாத விஷயத்த போயிட்டு நீங்க இந்த ஃபீமேல் சொல்லாதுன்றதும், இது வழவழ கொழகொழன்றதும் என்ன ஏன் சொல்லிட்டு இருக்கிறீங்க? அவருக்கு விருப்பம் இல்ல. அதுக்கு உங்களுக்கு சந்தேகம் இருக்குதுல்ல. அவர் என்னமோ கூப்பிட்டுருப்பாரு. இந்த அம்மா சொல்ல மாட்டேன்து. இந்த அம்மா கமர்ஷியலா வச்சுக்கலான்னு பாக்குதுன்றதுல்ல. அதுக்கு தான் நான் இந்த வீடியோவ இதோட நிறுத்திக்கிறேன் அப்படின்றது. அவருக்கு ஒப்புதல் குடுத்தாங்கன்னா, இப்ப டைரக்ட்டாவே நான் போயிட்டு அவர போயிட்டு வீடியோ எடுத்து உங்களுக்கு லைவ் ஸ்ட்ரீம்ல போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப கூட வரதானே போகுது எனக்கு. அவர் ஓகே சொல்ட்டாருன்னா, நானே போயிட்டு லைவ் ஸ்ட்ரீம்லயே நான் போட்டுட்டு போறேன். அப்படியே அவர் ஓகேன்னு சொன்னாருன்னா, நான் எடுத்துன்னு போயிட்டு டைரக்ட்டா அவர்கிட்ட போறேன். அப்பவும் வியூஸ் வரதானே போகுது எனக்கு. அது எப்படி கமர்ஷியல் ஆகும் எனக்கு? இன்னும் தான் லாபம் எனக்கு. அவர் என்ன எல்லாருக்கும் சொல்லிக்க பரவாயில்லன்னு சொன்னா, இன்னும் தாங்க லாபம். அது புரிய மாட்டேங்குது உங்களுக்கு. அது புரிய வைக்கிறதுக்காக வேண்டி நான் ஏன்னா நான் என்ன சொன்னாலும் நீங்க அத விட போறதில்லன்னு ஆயிடுச்சுன்றதுனால தான் இந்த வீடியோவோட நான் இத ஸ்டாப் பண்றேன். இப்ப சொல்லிர்றேன் பூஜைய. பௌர்ணமிக்கு அடுத்து வர அஷ்டமி தான் வந்துங்க தேய்பிறை அஷ்டமி. முடிஞ்சா ஃபாஸ்டிங் இருந்தா ரொம்ப நல்லது. ஃபாஸ்டிங் இருந்துட்டு, இரவு பூஜை முடிச்ச பின்னாடி சாப்பிடலாம். இரவு 8 மணிக்கு மேல 8 மணிக்கு பூஜை பண்ணா நல்லது. ஆனா, அப்படி 8 மணிக்கு முடியலன்னா, ஈவினிங் ஒரு 6 மணிக்கு மேல ஸ்டார்ட் பண்ணாலும் பரவால்ல. அகல் விளக்கு 5 அகல் விளக்கு எடுத்துக்கிறது தான் நல்லது. மெட்டல் வேணான்னு நெனைக்கிறேன் நானு. அகல் விளக்கு வந்து ஒரு 5 எடுத்துக்கிட்டு, நல்லெண்ணெய், இலுப்பை எண்ணெய், தேங்காய் எண்ணெய், நெய், விளக்கெண்ணெய் தனித்தனியா ஊத்தி, பஞ்சு திரி போட்டு வட்ட வடிவில வைங்க. பைரவர் படம் வந்து பைரவர் படத்துக்கு முன்னால அந்த விளக்க வைங்க. பைரவர் படம் தெற்கு நோக்கி இருக்கட்டும். ஊதுவத்தி, சாம்பிராணி ஏத்துங்க. மிளகு வந்து மிளகு இது வந்து நீங்க 27 டேஸ் பூஜையில ஆல்ரெடி இருந்தீங்கன்னா, அது காலையில பண்ணிடுங்க அத. ஆனா இது வந்து பஞ்ச தீபம் தான் ஈவினிங்ல வந்து தேய்பிறை அஷ்டமிக்கு ரொம்ப நல்லது. அத போடுங்க. அந்த 27 இது ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தா, அது நான் காலையிலேயே அந்த சிவப்பு துணியில மிளகு வச்சு போடுற இது வந்து அது பாட்டுன்னு அது தனி நடக்கட்டும். இந்த ஃபாஸ்டிங் இங்க இருந்தாலும் உங்களுக்கு வந்து பழங்க இதுங்க மாரி லிக்விட் இதுங்கலாம் சாப்பிட்டுக்கலாம். நைட்டு சாப்பிட்டா கூட ஒரு சாதமா சாப்பிடாதீங்க. நைட்டு சாப்பிடும்போது கொஞ்சோண்டு ஒரு டிஃபன் மாரி சாப்பிடுங்க அத. இந்த தயிர் சாதமும், வடையும் நிவேதனமா வைங்க. அ அது வச்சீங்கன்னா, அதையே கூட நீங்க நைட் சாப்பிடலாம். இல்ல வேற ஏதாவது ஒரு டிஃபனாவும் சாப்பிடலாம். ஞாபகமா உங்க நைட்டுக்கு படுக்கறதுக்குள்ள ஒரு நாய்க்கு வந்து ஒரு பேப்பர் பிளேட் மாரி எதனா வச்சு வைங்க. அதாவது வந்து ஒரு மண்லயே வைக்க வேணாம். நாய்க்கும் நீங்க பூஜைய முடிச்சிட்ட பின்னாடி அதுக்கப்புறம் போயிட்டு நாய்க்கும் வந்து தயிர் சாதம், வடை வைங்க. தயிர் சாதம் வடை இருக்கிறதுல கொஞ்சம் முக்கியமா சொல்லுது. வேற ஏதாவது நிவேதனங்களுக்கும் வைக்கலாம். ஆனா, தயிர் சாதம் வடை ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா சொல்லப்படுது. அப்புறம் வந்து என்ன பண்ணுங்க, ஒரு 8 அரளிப்பூவ நைட் 8 மணிக்கோ, இல்ல ஈவினிங் 6 மணிக்கோ, ஒரு 8 அரளிப்பூவ உங்களுக்கு முன்னாடி வச்சுக்கங்க. நீங்க உட்காந்து பூஜை பண்ண போறீங்க இல்லையா? அதுக்கு முன்னாடி வச்சுக்கங்க. அது இல்லாம சாமிக்கு வந்து தனியா அரளிப்பூ வந்து சாத்திடுங்க, சாமி படத்துக்கு. நீங்க அதாவது சொர்ணாகிருஷ்ண பைரவரா இருந்தாலும் பரவால்ல, உங்களுக்கு எந்த பைரவர் கிடைச்சாலும் பரவால்ல. தெற்கு நோக்கி வச்சுட்டு, நீங்க அதுக்கு சாமிக்கு ஒரு அரளிப்பூ மாலைய சாத்திட்டு, கையில கொஞ்சம் உதிரிப்பூ மாரி, இந்த போற்றி போற்றி இப்போ இதுங்கலாம் புக்குங்க வைரவர் புக்கு நீங்க எங்க வாங்குனாலும் கிடைக்கும். அதில போற்றி போற்றி இருந்தா அதெல்லாம் பண்ணும்போது பூ போட்டுக்கிட்டே சொல்லலாம். அது இல்லாம இந்த தனந்தனம் சொல்றதுக்கு ஒரு 8 பூ வந்து உங்களுக்கு முன்னாடி வச்சுக்கோங்க. அந்த 8 பூ ஏன்னா ஒரு ஒரு இதுவா 8 முறை சொல்லணும். நான் தேய்பிறை அஷ்டமின்னா 8 முறை நைட் 8 மணிக்கு சொல்லணும். இல்லன்னா ஈவினிங் 6 மணிக்கு சொல்லணும். அப்படி சொல்லும்போது, அது அந்த ஒவ்வொரு பாட்டு முடியும்போதும் ஒரு பூ பூ போட்டீங்கன்னா சரியா போயிடும். இது ஒரு ப்ராசஸ் கிடையாது. ஆனா இது வந்து உங்களுக்கு அது மறந்து போகாம இருக்கிறதுக்கு நடுவுல 1, 2வது விட்டுட்டோமான்றது கவுண்டிங் அது நல்லாயிருக்கும். அதுக்காக அது 8 வச்சுட்டு ஒண்ணொண்ணா வந்து ஒரு ஒரு தனந்தர வைரமும் ஒரு முறை சொன்ன முறையே போடுங்க. 8 பௌர்ணமி அன்னைக்கு 18 முறை சொல்லணும். இந்த தேய்பிறை அஷ்டமிக்கு 8 முறை சொல்லணும்.
8 முறையும் அந்த பூ போட்டுடுங்க. அதுக்கப்புறமும் உங்களுக்கு வந்து பைரவர் போற்றி இதுங்கள சொல்றதா இருந்தா, மத்த இருக்க உதிரி பூவ கொஞ்சம் பைரவர் மேல போட்டுக்கிட்டே அப்படி சொல்லுங்க. நிவேதனம் வச்சுருங்க. அந்த முன்னாடி நான் சொன்ன விளக்கு வச்சுருங்க. வீட்ல கற்பூரம், இந்த இதுங்கெல்லாம் ஊதுவத்தி, சாம்பிராணி இதெல்லாம் ஏத்தி இருக்கட்டும். வீடு கிளீனா தொடச்சு இருக்கட்டும். பெட்ரூமா இருந்ததுனா கூட அந்த பெட்ரூம் தொடச்சு, அந்த பெட்டெல்லாம் வந்து ஒரு துவச்ச ஒரு துணியா போட்டுட்டு மஞ்சள் தண்ணி தொளிச்சுடுங்க. பெட்ரூம் தான் யாரோ ஒருத்தர் கேட்டிருந்தாங்க எங்க கமெண்ட் செக்ஷன்ல. பெட்ரூம்ல தான் அந்த எங்களுக்கு பூஜை ரூம் இருக்குது. அங்கேயே படம் வச்சுக்கலாம்னா வச்சுக்கலாம். அது கூட வச்சுக்கலாம். இந்த விஷயத்த நான் யார் தெரியுங்களா? இந்த சஞ்சீவ் ராஜா இன்னைக்கு தான் பார்த்தேன். சஞ்சீவ் ராஜா சுவாமிகள் சொல்லியிருந்தாரு யூடியூப்ல உங்களுக்கு. அவரு இந்த மாரி பெட்ரூம்ல அவர் சுவாமிஜி தான், அவர் சித்தர் தான். அவர் வந்து இந்த மாரி படத்த வந்து வச்சுக்கலாம் பெட்ரூம்ல. நீங்க பூஜை ரூமே தனியா வச்சுக்கிட்டு கூட, அந்த பூஜை ரூம்ல மனசுல நெறைய அழுக்குகள வச்சுக்கிட்டு நீங்க பூஜை ரூம்ல போறத விட, நம்ம மனச சுத்தமா வச்சுக்கிட்டு பெட்ரூம்ல பண்ணலாம் அப்படின்னு சொன்னாரு இன்னைக்கு அவரு. அத நான் பார்த்தேன். அப்படி சொல்ல நெனச்சேன். அந்த பூக்கள வந்து நீங்க கையில வச்சுக்கிட்டு, அதாவது ஆரத்தி காட்ட போறீங்க இல்லைங்களா? அதுக்கு முன்னாடி நீங்க அந்த தனம் தரும் பாட்டு முடிச்சுட்டு, ஆரத்தி காட்டுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பூவை எடுத்து உள்ளங்கையில வச்சு மூடிக்கிட்டு, அத கொஞ்சம் நெஞ்சுக்கிட்ட எடுத்துன்னு போய் வச்சுக்கிட்டு, மனசார உங்களுக்கு தேவையான உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லா பிரார்த்தனைகளுமே அ நிறைவேற்றக்கூடியது தான் அந்த அஷ்டமிகள் எல்லாம். அதனால வந்து அந்த கையில வச்சுக்கிட்டு, நீங்க வந்து உங்களுடைய வேண்டுதல் எல்லாம் மனசார நெஞ்சுக்கிட்ட அந்த கைய வச்சுக்கிட்டு சொல்லிட்டு, அந்த பூ அப்படியே வந்து சாமி மேல போட்டுருங்க. அதுக்கப்புறமா கற்பூர ஆரத்தி காட்டுங்க. கற்பூர ஆரத்தி காட்டும்போதும் மணி அடிச்சுக்கிட்டே உங்களுடைய தேவைகள, உங்க இதுங்க எல்லாமே சொல்லுங்க. இது வந்து ஒரு 9 தேய்பிறை அஷ்டமி பண்ணா, உங்களுக்கு வந்து திருமண தடை, இன்னும் பல விஷயங்கள் நிவர்த்தி ஆகுதுன்னு சொல்றாங்க. 6 தேய்பிறை அஷ்டமி தொடர்ந்து பண்ணா, குழந்தை விஷயங்கள், அதுங்களுக்கு குழந்தை பாக்கியம், அது மாரி விஷயங்கள் சொல்றாங்க. என்னைக்குமே உங்களுக்கு லைஃப் லாங்கே உங்களுக்கு எப்பலாம் உங்களுக்கு முடியுதோ, அஷ்டமி இந்த தேய்பிறை அஷ்டமி முடியுதோ, அதெல்லாம் பண்ணாலும் உங்களுக்கு என்னைக்குமே நல்லது தான். அதில வந்து கவுண்டிங்ன்றது வந்துன்றதுன்றது இல்ல. தொடர்ந்து உங்களுக்கு முடியிறப்பலாம் நீங்க பண்றதே பெஸ்ட். இதுக்கு கன்டினியூஸா பண்ணாலும் பண்ணலாம். அப்புறம் வந்து முக்கியமா நான் சொல்லணும்னு நெனச்சது, இந்த வெத்தல பாக்கு வந்து நம்மளுடைய ஐதீகத்தில எப்பவுமே இருக்கு. ஏன்னா, அந்த வெற்றிலை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது உங்களுக்கு நெறைய உங்களுடைய மன எண்ணங்களை நீங்க மனசுல நெனைக்கிறத வந்து கொஞ்சம் தூரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய சக்தி அதுக்கு இருக்கு. அதனால கடவுள்கிட்ட போய் அது சேரத்துக்காக தான் எப்பவுமே நம்ம வெற்றிலை வைக்கிறது. அதனால வெற்றில பாக்கு வச்சு 2 வாழைப்பழமோ, இல்ல சிவப்பு நிற பழங்கள் ஏதாவது இருந்தாலும் அதில வைங்க. அந்த கூட, அந்த நிவேதனத்து கூட. எந்த பூஜை பண்ணாலுமே நீங்க இந்த மாரி பூஜைகள் பண்ணும்போது கட்டாயம் அந்த வெற்றில பாக்கு இது வைக்க தான் வைக்கணும். ஏன்னா, அதுக்கு ஒரு ஐதீகம் இருக்குது. அது வந்து நம்மகிட்ட இருக்கிற எண்ணங்கள வந்து போய் பிரபஞ்சத்தோட நம்மளுக்கு மிக்ஸ் ஆகுறதுக்கு நம்முடைய எண்ணங்கள் அது உதவுது. உங்களுக்கு அந்த தனம் தரும் பாட்டு வந்து ஒரு சின்னதா ஸ்க்ரீன் நெறைய தேடி தேடி பார்த்தேன் நெட்ல. லிரிக்ஸ் வந்து தேடுறதுக்காக. ஆனா கிடைக்கவே இல்ல. ஏன்னு தெரியல. அதனால என்ன பண்ணேன், நான் வச்சிருந்த புக்க வந்து ஃபோட்டோ எடுத்து, அது வந்து பெருசா லெட்டர்ஸ் உங்களுக்கு தெரியுமா என்னான்னு எனக்கு தெரியல. புக்ல வந்து ரொம்ப குட்டியா இருந்தது. அத ஃபோட்டோ எடுத்து அத தான் நான் இதில கொண்டு வர அதனால கொஞ்சம் வேற வேற சைஸ்ல இருக்கலாம் பார்க்கறதுக்கு. பார்த்துட்டு அத வந்து நானே வந்து ஒரு மெட்டுல வந்து எனக்குன்னு ஒரு மெட்டு வச்சுட்டுருக்கேன். அத நான் பாடியிருக்கேன். அத பார்த்துட்டு ஏன்னா அத நான் பாடியிருக்கேன்னா, கொஞ்சம் ஷார்ட்டா பண்ணி அந்த ராகத்த கீழ ஒரு டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் குடுத்துருக்கேன். பிரபாகரனோ யாரோ ஒருத்தர் பாடியிருக்காரு. அது ரொம்ப நல்லாயிருக்கு மெலோடியஸா. அது வந்து ஏன்னா, அந்த மாரி ராகத்துல நம்ம போனோம்னா 8 முறை, 18 முறைலாம் சொல்லும்போது கொஞ்சம் லேட் ஆயிடும். அதனால தான் நான் அத வந்து வேற ஒரு மெட்ல கொஞ்சம் ஷார்ட்டா பண்ணி அதே தான் ராகத்தினுடைய இது அதே தான். ஆனா, அதையே கொஞ்சம் ஷார்ட்டா கொஞ்சம் ஃபாஸ்ட்டா இருக்கிற மாரி பண்ணா தான் நம்ம 8 முறை பண்றது, 18 முறை பண்ணும்போதெல்லாம் ஈஸியா இருக்குன்றதுனால, அத நான் பாடியே வந்து உங்களுக்கு அந்த ஒரு பாட்டையும் வந்து உங்களுக்கு இதுல போட்டுட்டு, புக்ல ஃபோட்டோ எடுத்தத போட்டுட்டு கூடவே பாடிர்றேன். இன்னையோட வந்து நான் இத முடிச்சுக்கிறேன். இந்த பூஜைகள பத்தி இதெல்லாம் வந்து ரொம்ப அதுக்கூட இந்த செட்டு கிடையாது. இந்த சித்தரோ, இந்த பைரவர் இதெல்லாம் வந்து பைரவர் பத்தியே நான் பேசணும்னா கூட, ஃப்யூச்சர்ல அது வேற மாரி உங்களுக்கு வந்து நான் ஒரு வேற பூஜைகள பத்தி சொல்லும்போது, ஒரு 6 மாசம் பொறுத்தோ, இல்ல 1 வருஷம் பொறுத்தோ, ஏதோ சொல்ல வந்தது யாரோ ரொம்ப கேட்டாங்க அப்படின்ற பட்சத்தில, அந்த பூஜைகள மட்டுமே நீ சொன்னா போதும் அப்படின்ற மாரி யாராவது ரொம்ப விரும்பினா கூட, என்னைக்கோ ஒரு நாள் தான் அது ஓட போறனே தவிர, இந்த பூஜைகள பத்தி நான் சொல்றது வந்து கன்டினியூஸா சொல்ற விஷயம் வந்து என்னையோட நிறுத்திக்கிறேன். அதனால தயவு செஞ்சு என்ன மன்னிச்சுருங்க. நீங்க அத சொல்ல முடியாம போனதுக்கு. எனக்கு வந்து உலகத்துல எத்தனையோ பேர் இருக்காங்க. சித்தருங்க இவங்கலாம் இருக்காங்க. அவர்கிட்டயும் தாராளமா ஒத்துக்கிட்டு இருந்தாருன்னா எனக்கு பிரச்சனை இல்ல. அவருக்கு வந்து சரி வரட்டும்னு சொல்லியிருந்தா எனக்கு இல்ல. நான் மறுபடியும் ஒரு ட்ரையல் பண்ணுவேன். பண்ணாம போமாட்டேன். மறுபடியும் அவர்கிட்ட இந்த மாரிலாம் நடந்தது சார். இந்த மாரி வந்து இந்த மாரிலாம் நடந்தது சுவாமிஜின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இதெல்லாம் கேட்பேன். இந்த மாரி வந்து போட்டேன் நானு. அப்ப இந்த மாரி வந்து இவங்க தோழி வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப பிரச்சனையாகும் அப்படின்றத சொன்னதுனால நான் எதுவுமே உங்ககிட்ட கேட்கல. அதோட நான் அந்த வீடியோங்கள போடுறத நிறுத்திக்கிட்டேன்.
நீங்கள் ஏதாவது வந்து அவங்கள மீட் பண்ணுற மாதிரியோ இல்லை லைவ் ஸ்ட்ரீமில் வர்றதுக்கோ இல்லை ஏதாவது அவங்கக்கிட்ட பேசுறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருக்கா? இல்லை கமர்ஷியலாக ஆகும்னு நினைக்கிறீங்களா? இல்லை கூட்டம் சேரும்னு நினைக்கிறீங்களா? இல்லை நான் அவங்க தோழி சொன்னது வந்து நீங்கள் போயிட்டு அங்கே நாளைக்கு வந்து எல்லாம் பார்த்துட்டு இது பண்ணிவிட்டு மீடியாஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டு இங்கேயே கூட ஒருத்தர் கமெண்ட்டில் போட்டிருந்தாரு, உண்மையிலே டிவி மீடியாஸுக்கெல்லாம் இந்த மாதிரி இருக்குது, சொல்லாமல் இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. அவருடைய ஒரு இதுக்கு பங்கம் வரும்னா, இவர் வேற ஏதாவது கூட குடுத்துருக்காரு. வேற எங்கேயோ டிவிக்குள்ளக்கோ இல்ல வேற எங்கனா பேட்டி எதுனா குடுத்துருக்காரு அப்படின்னா பிரச்சனை இல்ல. இல்ல நான் தான் இத கொண்டு வந்து நீங்க தான் அதனால தான் வந்து அந்த சாமி சொன்னது ஒண்ணும் பெஸ்ட் இல்ல. நீங்க வீடியோல போற மாரி ஒரு சிச்சுவேஷன் ஃபியூச்சர்ல வரும்னா, அது என்னைக்குமே எனக்கு கஷ்டம் தான். அதனால நான் வந்து ஆலயம் செல்வியர் இதில போயிட்டு இப்பவே பாருங்க, சரியான ஒரு பைரவர் இருக்காரு அங்க வந்து. அத போய் கேட்டு அத பாருங்க எல்லாருமே. நானும் போய் பார்க்க போறேன். செங்கல்பட்டு பக்கத்தில ரொம்ப அவரு பேட்டியே எடுத்திருந்தாரு. எனக்கு அவர் பார்த்தாலே தெரிஞ்சது சரியான பவர்ஃபுல்லுன்னு சொல்லிட்டு. பெரிய பெரிய பிரச்சனை இருக்கிறவங்கலாம் ஏன்னா உங்களுக்கு அது ரொம்ப ஒரு ஆசை இருக்கிறதுனால, பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் அவர் தீர்த்து வைப்பாருன்னு தோணுது எனக்கு. அந்த செங்கல்பட்டு பக்கத்தில அது என்னான்னு கேட்டுக்கங்க அட்ரஸ போயிட்டு. ஆலயம் செல்வியர்ன்னு YouTubeல போய் டைப் பண்ணீங்கன்னா வரும். மன்னித்து விடுங்கள், மன்னித்து விடுங்கள், மன்னித்து விடுங்கள். தனந்தரும் வயிரவன் தளிரடி பணிந்திடின் தளர்வுகள் தீர்ந்து விடும். மனம் திறந்தவன் பதம் மலரிட்டு வாழ்த்திடின் மகிழ்வுகள் வந்து விடும். சினந்தவி தன்மையின் சின்மய புன்னகை சிந்தையில் ஏற்றவனே, தனக்கிளை ஈடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான். வாழ்வினில் வளந்தர வையகம் நடந்தான் வாரியே வழங்கிடுவான். தாழ்வுகள் தீர்ந்திட தளர்வுகள் மறைந்திட தானென வந்திடுவான். காழ்ப்புகள் தீத்தான் கானகம் நின்றான் காவலாய் வந்திடுவான். தனக்கிளை ஈடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான். முழு நிலவதனில் முறையோடு பூஜைகள் முடித்திட அருளிடுவான். உழுதவன் விதைப்பான் உடைமைகள் காப்பான் உயர்வுற செய்திடுவான். முழுமலர் தாமரை மாலையை ஜெபித்து முடியினில் சூடிடுவான். தனக்கிளை ஈடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான். நான்மறை ஓதுவார் நடுவினில் இருப்பான் நான்முகன் நான் என்பான். தேனினில் பழத்தை சேர்த்தவன் ருசிப்பான் தேவைகள் நிறைத்திடுவான். வான்மழை எனவே வளங்களை பொழிவான் வாழ்ந்திட வாழ்த்திடுவான். தனக்கிளை ஈடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான். பூதங்கள் யாவும் தனக்குள்ளே வைப்பான் பூரணன் நான் என்பான். நாதங்கள் ஒலிக்கும் நான்வகை மணிகளை நாணினில் பூட்டிடுவான். காதங்கள் கடந்து கட்டிடும் மாயம் யாவையும் போக்கிடுவான். தனக்கிளை ஈடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான். பொழில்களில் மணப்பான் பூசைகள் ஏற்பான் பொன்குடம் வேண்டிடுவான். கடல்களில் தண்டை கைகளில் மணியணி கனகனாய் இருந்திடுவான். நிழல் தரும் கற்பகம் நினைத்திட பொழிந்திடும் நின்மலன் நான் என்பான். தனக்கிளை ஈடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான். சதுர்முகனானவ தலையினை கொய்தான் சத்தோடு சித்தானான். புதரினில் பாம்பை தலையினில் வைத்தான் புண்ணியம் செய்யென்றான். பதரினை குவித்து செம்பினை எரித்தான் பசும்பொன் இதுவென்றான். தனக்கிளை ஈடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான். ஜய ஜய படுகநாதனே சரணம் வந்தருள் செய்திடுவாய். ஜய ஜய க்ஷேத்ரபாலனே சரணம் ஜயங்களை தந்திடுவாய். ஜய ஜய வைரவா செகம் புகழ் தேவா செல்வங்கள் தந்திடுவாய். தனக்கிளை ஈடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான். என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருந்தால் மட்டும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும். கிரே கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருந்தால் பண்ண வேணாம். ஏன்னா அது நீங்கள் ஏற்கனவே பண்ணி முடிச்சிட்டிங்கன்றதுக்கான மீனிங். அதனால் நீங்கள் ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருந்தால் மட்டும் பண்ணால் போதும். தேங்க்யூ ஆல்.